ஏதோ ஒரு அமலேக்கிய ஆவி உனக்கு விரோதமாக எழும்பி ஆசீர்வாதங்களை கெடுத்துக்கொண்டு உனக்குள்ள இருக்கிற நன்மைகளை பிடுங்கி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துரு, அது உன் பிள்ளை மூலமா எழும்பலாம், வீட்டார் மூலமா எழும்பலாம், உன் மூலமா எழும்பலாம், உன் குடும்பத்தில் யார் மூலமாய் கூட வரலாம். குடியின் ஆவியா இருக்கலாம், அது ஒரு சத்துருவா இருக்கலாம், அது உனக்கு விரோதமா எழும்புகிற மாந்திரிகமா இருக்கலாம், சூனியமா இருக்கலாம், செய்வினையா இருக்கலாம். ஏதோ ஒரு அமலேக்கிய ஆவி, அப்படி என்றால் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்டி படைத்து அடிக்கடி பலவீனப்படுத்துகிற ஒரு அமலேக்கிய ஆவி. அழகாய் சொல்கிறார், இஸ்ரவேலனே, அவனை சங்காரம் பண்ணு, விட்டு விடாதே, அவன் பேர் பூமியில இராதபடிக்கு நீ அவனை அழித்து விடு, அவன் பேர் பூமியில இருக்கவே கூடாது, அவனை அழிய பண்ண கடவாய். அந்த அமலேக்கியனை சங்காரம் பண்ணு. எந்த அமலேக்கியன் போன்ற போராட்டம் உன் வீட்டுக்குள் எழும்பி உன் வாழ்க்கையும் குடும்பத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் அந்த அமலேக்கிய ஆவியை சங்காரம் பண்ணி நிர்மூலமாக்குவாரா.